எகிப்தை விட்டு புறப்பட்ட தேவ ஜனத்தில் கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் யார்? யார் யார் கானானில் பிரவேசித்தார்கள்? யார் யார் கானானை பிரவேசிக்க முடியாமல் தடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் நாம் முதல் பகுதியாக மோசேயை பார்த்தோம். அடுத்ததாக ஆரோனை பார்த்தோம். அதற்கு அடுத்து மிரியாமை பார்த்தோம். இவர்கள் மூவரும் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் வளர்ந்து ஒருமித்து செயல்பட்டவர்கள். ஆனால் ஒவ்வொரு காரணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தபடினால் கடைசியிலே அவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. இவர்களோடு இணைந்து இன்னொரு கூட்டத்தார் வந்தார்கள். பலரும் வந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்து ஒரு ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணின ஒரு கூட்டம். மிரியாமோடு நாம் சேர்த்து படித்தது யாரை? சொல்லுங்க. மிரியாம். அடுத்து அதோடு சேர்த்து படிச்சது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார். இவர்களில் ஒரு நபர், 2 பேர் மரித்து விட்டார்கள். அந்நிய அக்னியை கொண்டு வந்து அவர்களும் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. இத்தாமார் ஒரு சாதாரண ஒரு ஊழியம் செய்து ஓட்டத்தை முடித்தான். ஆனால் எலியாசார் தான் அதில் சிறப்பான ஒரு ஊழியம் செய்து கானானை கண்டடைந்தான். அதற்கடுத்து பிரவேசத்தான யாரை பார்த்தோம்? யோசுவாவை பார்த்தோம். அதற்கடுத்து நேற்று காலையில் எலியாசார் எழுதி வைக்கல. ஏட்டு சுரைக்க ஒன்றும் உதவலையா கூட்டுக்கு? முதல் நாள் அறிக்கை, ஃபர்ஸ்ட் கூட்டம். இது 8வது கூட்டம். முதல் நாள் அறிக்கை, எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அறிக்கை செய்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். 2வது நாள் 2வது கூட்டம் மோசே. 3வது கூட்டம் ஆரோன். 4வது கூட்டம் மிரியாம். மிரியாமோடு நான் ஒரு குரூப் சொன்னேன். தாத்தான், அபிராம், நாதாப், அபியூ. சாரி, அங்கதான் தப்பு. மிரியாமோடு நான் சொன்ன வேண்டியது, மிரியாமோடு படித்தவர்கள் யாரு? தாத்தான், அபிராம், கோராகு, ஓன், என்எம்ரே இப்படிலாம் படித்தோம். இந்த தாத்தான் அபிராம்லாம் சபையில் பேர் பெற்றவர்கள் தடுமாறி விட்டார்கள். பூமி விழுங்கி போட்டது. இது எத்தனாவது கூட்டம்? 4வது. 5வது கூட்டம் யோசுவா. 6வது கூட்டம் நாதாப், அபியூ. அடுத்து எலியாசார், இத்தாமார். அடுத்து காலேப். அதுக்கடுத்து இன்னைக்கு வந்த ஆளுங்களுக்கு நான் இதெல்லாம் சொன்னேன், என்னவோ பைபிள்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஆளுங்களில் ஒரு குரூப் வந்து என்ன நீங்கள் சொன்னாலும் அந்த கடைசி கூட்டத்தில் வந்துட்டு அப்படி தட்டி விட்டு போகிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற சிலர். 1 என்னாகமம் 15:32-33. இஸ்ரவேல் புத்திரர் வண்ணாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும்
அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். இது இஸ்ரவேல் புத்திரர்ல ஒருவன் செய்த தவறின் நிமித்தம் அவனும் கானானுக்குள் போகாமல் வனாந்தரத்தில் செத்தான். அதுக்கு காரணம் என்ன? ஆயிரக்கணக்கானவர் செத்தாங்க. இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட் போக முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவ்வளோ ஒரு செத்தாங்க. இவன் பர்டிகுலராக இவனை பிடிச்சி வச்சு ஒரு ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அவனை வச்சுட்டு கர்த்தர்ட்ட விசாரிச்சாங்க. இவன் என்ன செய்தான்? ஓய்வு நாளில் என்ன செஞ்சிட்டான்? விறகு பொறுக்கிட்டான். ஓய்வு நாள் என்பது ஒரு பரிசுத்தமான நாள். அதில் ஓய்ந்திருக்கும்படியாக தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கட்டளையிட்டார். 400 வருடம் ஓய்வில்லாமல் அடிமைகளாக இருந்த ஜனங்களை வாரத்தில் ஒரு நாள் ஓய்ந்திருக்கும்படியாக கர்த்தர் ஏற்பாடு செய்து அவர்களை வைத்திருந்தா அந்த ஓய்வு நாளை அவங்களுக்கு பரிசுத்தமாக்க முடியலை. ஒன்று ஓய்வு நாளுக்கு முன்னால விறகு பொறுக்கி வைக்கணும், இல்லை ஓய்வு நாளில் சும்மா இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும்? விறகு பொறுக்கி கொள்ளணும். நம்முடையவர்கள் இன்னைக்கு நம்முடைய இந்த ஓய்வு நாள் நமக்கு இப்பொழுது நம்ம இந்த சண்டே தான் ஓய்வு நாள்னு வச்சுக்கிறோம். இந்த ஓய்வு நாளை நம்ம எப்படி ஆசரிக்கிறோம்? ஓய்வு நாளை நீ பரிசுத்த நாளாய் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை நீ சரியா ஆசரிக்கலைன்னா உன்னுடைய ஜீவியத்தில் நீ நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏசாயா 58:13-14. ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஓய்வு நாளை நீங்க எப்பொழுதுமே ரொம்ப கனம் பண்ணணும். இந்த சண்டே நீங்க ப்ரோக்ராம் வைக்க கூடாது. அக்கா வீட்டுக்கு போறேன், மாமா வீட்டுக்கு போறேன், அண்ணன் வீட்டுக்கு போறேன், தாத்தா வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன், அன்னைக்கு தான் நான் துணி துவைக்கணும், அன்னைக்கு தான் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். நீங்க டெய்லி அந்த வேலையில செஞ்சுக்கிட்டே வரணும். அந்த ஓய்வு நாளில் நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களை நீ பயன்படுத்தணும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உனக்கு அது அந்த என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். அப்படியானால் அந்த ஒரு நாள் முழுவதும் நீங்க பரிசுத்தத்துக்காக தெய்வீகத்துக்காக செலவழிக்கணும். அடுத்து உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது. உன் காலை விளக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டே ஊர் சுத்துறத, பிக்னிக் போறதை நிப்பாட்டணும். உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. அன்னைக்கு முழுவதும் யாருக்கு இஷ்டமானது செய்யணும்? யாருக்கு இஷ்டமானது செய்யணும்? தேவனுக்கு இஷ்டமானது. தேவனுக்கு இஷ்டமானதுன்னு என்ன? காலையில் ஆராதனைக்கு வர்றது, ஆராதனை முடிந்தது இங்கே உள்ள வேலையை பார்க்கறது, அடுத்து சண்டே ஸ்கூல் இருந்தால் அந்த வேலையில் அந்த ஊழியத்தில் பங்கெடுப்பது, அதுக்கு அடுத்து வெளி ஊழியம் இருந்தால் அதில் போய் பங்கெடுப்பது, அதற்கு பின்பு முழங்கால் ஜபம் இருந்தால், இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருந்தால், பவனிகள் இருந்தால் அதில் போய் பங்கெடுப்பது. இது உன் இஷ்டத்துக்கு எதையுமே செய்யக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு தான் 7-6 நாள் சுற்றிட்டு வரைய. இந்த ஒரு நாள் நீ அப்படி எண்ணினால், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து அதை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ எண்ணினால், உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், யாக்கோபுடைய சுதந்திரம் பரலோக ராஜ்யமும் உனக்கு கிடைக்கும், நன்மைகளும் கிடைக்கும், இகபர நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இதை விட்டுட்டு ஓய்வு நாள நீ இஷ்டத்துக்கு போனீன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ கஷ்டப்படுவ. ஒரு சிலர் இதை சொல்லிட்டா ஓய்வு நாள் எப்பண்டா முடியுங்கிறது. சீக்கிரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த 6 மணிக்கு உபவாசம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டா 5:30 பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் இவனுக்கு. அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஆமோஸ்ல 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறாயா? ஆமோஸ் 8:6. நாங்கள் தவசம் இருக்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் படைசால்களை திறக்கத்தக்கதாக பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக நாங்கள் தானியத்தின் பண்டசால்களை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறார்களே,
இதை கேளுங்கள். சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். ஓய்வு நாள் எப்போ முடியும்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்குமே. இஸ்ரேல் ஜனங்கள் ஓய்வு நாளை ரொம்ப கனம் பண்ணுவாங்க. நீங்க இஸ்ரேலின் யுத்தங்கிற சரித்திர ஹிஸ்டரி புக் வாங்கி படிச்சு பாருங்க. இஸ்ரேலின் யுத்தம், அவங்க குறுகிய காலங்களில் சுதந்திரம் பெற்றார்கள். சுதந்திரம் பெற்று அந்த தனி நாடா பிரகடனப்படுத்தின உடனே அரபுல இப்பவுமே இவங்களை அழிச்சிடணும், இவனை வளர விட்டுறக்கூடாதுன்ட்டு முதல் யுத்தம் செஞ்சாங்க. அதுலேயும் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது யுத்தம் பண்ணாங்க, அதுலேயும் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அவனுக்கு புரிஞ்சுது இவங்களோட போரிட்டு ஜெயிக்க முடியாது, கன்னிங்கா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க மூணாவது யுத்தத்தை படிச்சு பாருங்க. படிச்சிருக்கீங்களா? அடுத்த யுத்தத்தை ஓய்வு நாளில் தொடங்கினா எப்படி இருக்கும்? இவனுக்கு ஓய்வு நாள் வேற, அவனுக்கு ஓய்வு நாள் வேற. நம்ம ஓய்வு நாள் உடஞ்சாலும் சரியில்லை, அவனை எப்படியா தட்டிடணும்னு ஓய்வு நாளில் யுத்தத்தை தொடங்கினார்கள். வார் டிக்ளேர் பண்ணாங்க எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸும் சேர்ந்து. இவங்களுக்கு ஒன்றும் ஓடலை, வசங்கட்டத்தனமாக சிக்கிட்டோம். 24 hours என்ன செஞ்சாங்கணும்? அடி வாங்கணும். 24 hours அடி வாங்கினா சுத்தமாக இஸ்ரேல் இருக்கிறதே குட்டி நாடு, ஒன்றுமில்லாமல் போயிடும், குட்டிச்சோறாயிரம் அழிஞ்சே போயிடும். அவங்க ஆண்டவரே ஓய்வு நாளை கனம் பண்ணுறோம், ஆனால் இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோமே சுவாமி, என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் கத்தர் என்ன பண்ணா தெரியுமா? இவங்க அவ்வளோ வெறும் அந்த ஓய்வு நாளில் பட்டயத்தை தூக்காம ஃப்ளைட் எடுக்காமல் அப்படியே தடுமாறி அப்படியே தேவனை நோக்கி பார்த்தபோது ஆப்போசிட் டீமில் உள்ள ஃப்ளைட்டை எடுத்தால் ஃப்ளைட் ஒர்க் பண்ணல. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? கதை இல்லை, சம்பவம், ஹிஸ்ட்ரி. டேங்கரை ஸ்டார்ட் பண்ணாங்க, பீரங்கிகளை இயங்கலை. இப்படியே கத்தர் 24 மணி நேரம் போக்கு காட்டினார். போக்க காட்டிக்கிட்டே இருந்தார். இவன் அதை பண்ணா இதை பண்ணா, அங்க இருந்து என்னெல்லாமோ முயற்சி எடுத்தாங்க. 24 hours கத்தர் அவங்கள பைத்தியமாக்குனாரு. 24 மணி நேரம் முடிஞ்சது. ஸ்டார்ட் பண்ணா இவன் கொஞ்ச நேரத்தில் அடிச்சு தூள் தூளாக்கிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. நீ படிச்சு பாருங்க, புக்ஸ் வாங்கி படிங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ ஓய்வு நாளை கனப்படுத்தினால் கத்தர் உன்னை கனம் பண்ணுவார். அன்னைக்கு நீ வாடு கிளம்பி புறப்பட்டு போயிடுறது, மாமா வீட்டுக்கு போகிறேன், அக்கா வீட்டுக்கு போகிறேன், நண்பர் வீட்டுக்கு போகிறேன், சுற்றுறதுக்கெல்லாம் அன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடாது. உன் இஷ்டத்துக்கு அன்றைக்கி எங்கேயுமே போகக்கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாக உன் இஷ்டம் கிடையாது, தேவனுடைய இஷ்டம். இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் எங்கே போயிட்டான்? என்னாகமத்தில் நம்மாள் இவனுக்கு பெயர் சொல்லலை அப்படின்னா எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். இவனை என்னாகமம் இவன் என்ன பண்ணா, இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். அவனை கொண்டு வந்து விட்டாச்சு. அவனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு இப்போ தெரில. ஜெபிச்சாங்க. கத்தர் சொன்னார், அவனை பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் என்ன செய், கல்லறினார். அப்போ சண்டே சர்வீஸுக்கு வராத விசுவாசியெல்லாம் கலத்துக்கு எறிஞ்சா நம்ம விசுவாசி பாதி பேர் இன்னைக்கு செத்து போயிருக்கணுமே. அப்படிதானே? அது ஒரு பொல்லாத ஆவி உன்னைய ஆராதனைக்கு வரவிடாமல் தடுத்து எங்கேயோ கொண்டு போய் சொருவிடுது. வியாதியஸ்தர்களை நான் சொல்லலை. சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டான். விடக்கூடாது. ஒரு நாளைக்கு நான் ஒரு சண்டே சர்வீஸுக்காக ஃப்ளைட்டில் போகிற விசுவாசிகள் இருக்காங்க. அவ்வளோ தூரம் ஃப்ளைட்டில் போகிறாங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம் காரில் போகிறாங்க. அப்படிலாம் போய் ஆராதிக்கிற முடியாத அவங்க போகிறாங்க. எத்தியோப்பியா மந்திரி எத்தியோப்பியாவிலிருந்து எங்கே வந்தான்? எருசலேமுக்கு ஆராதிக்க வந்தான். ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க நாசரேத்தில் அங்கேருந்து அகப்பக்குளத்துலேருந்து வர்றது ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன். அரே அப்பா, பரலோகம் ஃபார் அவே, பாதாளம் நீ உட்கார்ந்துருக்க இடத்துக்குள்ளே கீழே போயிடலாம். அப்படித்தானே? பரலோகம் கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பாற்பட்டது. பாதாளம் எங்கே இருக்கு? நீ உட்கார்ந்துருக்க இடத்தை பிளந்துட்டார்ல. நேர கோராக்கு தாத்தான் அபிராம்லாம் எங்கே போயிட்டாங்க? நேரடியாக பாதாளம் அவர்களை வெளியே கொண்டார். ஆராதிக்கிறதுக்கு உனக்கு தூரம் அதிகமாக இருக்குது. ஆனால் படிக்கிறதுக்கு நீ ஃபாரின் போகிற, வேலைக்கு ஃபாரின் போகிற. ஆனால் ஒர்ஷிப்புக்கு மட்டும் எங்கே வர முடியல? கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் உன்னால் நிச்சய முடியல, வர முடியல. அப்படி தானே? படிக்கிறதுக்கெலாம் போகிறீங்களா? எல்லா தூரமாக போகிறாங்களா? ஓய்வு நாளை ஆசரிக்காத அந்த மனிதன் அவன் கானானை காணவில்லை. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து என்னாகமம். நான் ஒரு 2-3 பேரை சொல்லிட்டு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன். முதல்ல ஒரு 3 பேரை சொல்கிறேன், அது பிறகு வேற ஒரு குரூப்பை சொல்கிறேன். ரெண்டாவது என்னாகமம் 25:14. மீதியானிய ஸ்திரீயோடி
குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனின். மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அதாவது ஜனங்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, தேவ சமூகத்தில் கிடந்து ஆண்டவரே அழுதுகிட்டு இருக்கான். எல்லாம் நின்றுட்டு என்ன பண்றது ஆண்டவரே, இப்படி ஆயிடுச்சுக்கிட்டே, ஜனங்கள்ல வேசித்தனம் தொடங்கிருச்சே, இப்படி ஒரு தடுமாற்றம் வந்துருச்சே, சபிக்கிறாங்களே, தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறதுக்காக இப்படி ஆயிடுச்சே. ஜனங்கள் எல்லாம் லைன் மாறிட்டான். பிள்ளையாம் ஜனத்தை சபிக்க வந்தான், சபிக்க முடியல, அவன் ஆசீர்வதிச்சிட்டான். அப்ப ஆசீர்வதிச்ச உடனே இந்த பாலாக் கேட்கிறான், அப்ப எப்படித்தான் இந்த ஜனத்தை வின் பண்றது? அப்ப அவன் சொன்னான், அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள், வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுத்தா அவங்களை என்ன செய்யலாம், மேற்கொள்ளலான்னு ஒரு தவறான அணுகுமுறையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான், தந்திரமா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். யாரு? பிள்ளையாம். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், விபச்சாரத்தை தொடங்கி விட்டுட்டான். பாலாக் விபச்சாரத்தை தொடங்கி ஜனங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். இதான் என்னாகமம் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். எப்படி விருந்து? கெட் டுகெதர், ட்ரீட், சாட்டிங், டேட்டிங், கிளம்புது வண்டி எல்லாம். இப்ப என்ன ஆகி போச்சு, ரூட் மாறுது. 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கடுங்கோபம் மூண்டது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, யாராவது விபச்சாரம் பண்ணா, வேசித்தனம் பண்ணான்னா, அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய், தூக்கி போடு, தூக்கில் தொங்க விடுனாரு. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு, பரிசுத்தத்தினுடைய தன்மை குலைச்சல் ஆயிடுச்சுன்னா உடனே கர்த்தர் பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாரும் தூக்கில் போடுன்ட்டார். உடனே மோசே சொன்னா, யாராவது அந்நிய தெய்வத்தை கும்பிட்டானா கொன்று, அவனை விடாத. இப்ப என்ன பண்றது, ஆண்டவருடைய கோபம் மூண்டுடுச்சேன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் என்னாகமம் 25:6. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். ஒரு பகுதியில் சுத்திகரிப்பு நடக்கு, ஜனங்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, உபவாசம் போடுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க. ஒரு கூட்டம் ஜனம் வேசித்தனம், விபச்சாரம் வேற ரூட்ல போயிட்டே இருக்கு. காலையில பாஸ்டர் சொன்னாங்களே, காலையில அனைவரும் வர வேண்டும்னு, மற்றவங்க எங்க போயிட்டாங்க? இப்போ உட்காந்து சண்டே ஈவினிங் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பான் டிவியில், அப்படித்தானே? இல்லை வேற எங்கேயாவது ரவுண்டில் இருப்பான், வீதியில் இருப்பான், சில வேளை வெளியில் இருப்பான், வீதியிலே இருப்பாள், சில வேளை வெளியில் இருப்பாள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். இங்க பாருங்க, அவன் அந்த சிம்ரி, எல்லா ஜனங்களும் பரிசுத்தவான்கள் அழுதுகிட்டு இருக்கான், மோசே அழுதுகிட்டு இருக்கான், ஜனங்கள் சபையார் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவன் துணிஞ்சு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றான். இங்க தாய் தகப்பெல்லாம் அழுவாங்க, இந்த பையன் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் எவ கூடயோ. இங்க தாய் தகப்பெல்லாம் அழுதுகிட்டு இருக்கோம், இந்த பொண்ணு யாரு கூடயோ ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு அம்மா அப்பாவுடைய கஷ்டம் தெரியாது, அவங்களுடைய வேதனை தெரியாது, ஒன்றும் தெரியாது. மோசே அழுதுகிட்டு இருக்கான். ஒரு பெரிய நடத்திப்புக்காரன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், முழு சபையும் அழுதுகிட்டு இருக்கு. இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? இதுக்கு மத்தியில் சொல்லுங்க, இதுக்கு மத்தியில் இவன் அடுத்த ரூட்ல போயிட்டு இருக்கான். கர்த்தர் விடுவாரா? பினகாஸ் பார்த்தான், டென்ஷன் ஆயிட்டான். அது அவன் தான் அப்போ ஆசாரியர். நேரம் எழும்பினான். எலியாசரின் மகன் பினகாஸ், ஆசாரியனாகிய எலியாசரின் மகன் பினகாஸ் பார்த்தான். என்னடா எல்லாரும் பார்த்தா அழுதுகிட்டு இருக்கீங்க, அவன் பாட்டுக்கு எவனோ ஒருத்தி கூப்பிட்டு போறான். நேராக கத்தி எடுத்துட்டு போனான், வீட்டி எடுத்துட்டு போனான். 2 பேரையும் சேர்த்து ஒரே கொத்து தொலைஞ்சு, 2 பேரும் காலி. அப்படி குத்துண்ட. பெண்ணை பத்தி கவலை இல்லை, ஏன்னா அவன் அந்நியமா இருக்கும். மெயின் ஆள் யாரு? கானானுக்கு போக வேண்டிய யாரு போயிட்டா? சிம்ரி போயிட்டான். சிம்ரின்னு சொன்னா இனிமையான என்ற அர்த்தம். இனிமையான. 2வது சிம்ரின்னு சொன்னா மியூசிக், இசை சம்பந்தமான. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆளுங்களுக்கு மியூசிக்கு என்னென்ன பாட்டுலாம் பாடுறான் பாருங்க. ஒரு ஏதாவது பாட்டு போட்டால் காலு காடுது, கை ஆடுது, தலை ஆடுது, ஹம்மிங் வந்துடுது, மறந்து போய். அப்படித்தானே? இசை இசை கரெக்டா இல்லைன்னா உன்னை எங்கேயோ கொண்டு போயிடும். இசை முதலாவது தேவன் கொடுத்தது தூதர்களுக்கு.
ஆனா இசை சம்பந்தப்பட்ட உத்தரவாதத்தில் இருந்த தூதன் தான் இணைஞ்சது விழுந்து போனது. இசை சம்பந்தப்பட்ட, அதாவது தேவனை துதிக்க முடியாக இசை சம்பந்தப்பட்ட தூதன் தான் விழுந்தான். எசேக்கியேல் 28 நீங்க அதை பார்க்கலாம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நாதஸ்வரம் நீ சிருஷ்டிக்கப்படும் பொழுது ஒன்னிலே எல்லாம் இருந்தது. 13 எசேக்கியேல் 28:13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்கப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசூரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? விழுந்து போன தூதனுடைய ஒரு ஊழியம் என்னது? அவன் செஞ்சிட்டு இருந்த பரலோகத்தில் செஞ்ச ஊழியம் என்னது? கர்த்தரை துதிக்கும் போது மியூசிக் அவனுடைய பாடியிலே இருந்துச்சு. அவன் கையை அசைச்சா, காலை அசைச்சா, அவன் உடல் அசைச்சாலே என்ன இருக்கும்? மியூசிக் வரும். அப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறியா? புது வருஷத்துல உனக்கு எத்தனையோ கார்டு வந்திருக்க, திறந்த உடனே பாடுதே, திறந்த உடனே பாடுதா, உன் பேர் சொல்லுதா, பர்த்டே சொல்லுதா, வாழ்த்து சொல்லுதா, ட்விங்கிள் ட்விங்கிள் கூப்பிடுதா, வருதா? திறந்த உடனே பாடுதுன்னா தூதன் கையை அசைச்சா பாடாதா? எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அப்படினால்தான் விழுந்து போன மனுஷருடைய சந்ததியில் இவன் புகுந்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். காயினுடைய சந்ததி தான் அடுத்த மியூசிக்கை பிடிச்சது. 4:21 அவன் சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். போயிடுச்சா? அவன் சகோதரனுடைய பெயர் யூபால், அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். விழுந்து போன கேருப் மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருந்த, பரலோகத்தில் மியூசிக் போட்டுட்டு இருந்த அந்த கேருப் விழுந்து இப்ப விழுந்து போனதான யாருடைய சந்ததிக்குள்ள போய் நிக்கிறான்? காயினுடைய சந்ததியில போய் நிக்கிறான். இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய பிள்ளைங்கள்லாம் மியூசிக் போடணும், தப்பு இல்லை. அது கர்த்தரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் இருக்கணும். இசை சம்பந்தமான விழுகை. எனக்கு தெரியும், நம்முடைய விசுவாசியில ஒரு விசுவாசி பையன், ரொம்ப சூப்பர் பையன். அவனுக்கு இவங்க அப்பா எப்படியாவது நம்ம பையன் கோயில்ல ட்ரம்ஸ் வாசிச்சிடணும்னு சொல்லி அவனுக்கு ட்ரம்ஸ் கற்றுக் கொடுத்துட்டாரு. அவன் கற்றுக்கிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனா கற்றுக்கிட்டான். ஆனால் இந்த ட்ரம்ஸ் ஆவி அவனை இழுத்துடுச்சு. இன்னைக்கு அவன் விசுவாசி பையனா இருக்கான், பேருக்கு வருவான், தசமமாகவும் கொடுப்பான். அவங்க அப்பா அவன் தசமமாகவும் கொடுப்பாரு. அவன் தசமமாகவும் கொடுப்பாரு. மாதம் 8,000 12,000 திடீர்னு அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடச்சிது, இருந்தாங்க 1 லட்சம் அவன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். நல்ல ரொம்ப டேலண்டடாக நான். ஆனால் என்ன பண்ணிடுச்சு பிசாசு, அவனை நமக்கு மியூசிக் போட விடாமல் எங்கே கொண்டு போயிடுச்சு? ராக்கில் கொண்டு போய் உள்ள விட்டுருச்சு. பாப்பு ராக்குன்னு போயிட்டான். இப்போ மெட்ராஸில் வேலை பார்க்குறான், ஃபாரினில் போவான். காலையில் கல்கட்டா ப்ரோக்ராம், சாயங்காலம் பெங்களூர் ப்ரோக்ராம், நைட்டு சென்னை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறான். எல்லாம் மியூசிக், சினிமா. இவன் அதில் ஃபேமஸான ஆள். பிசாசு அவனை எங்கே கொண்டு போயிடுச்சு? தனக்கு யூஸ் பண்ண கொண்டு போயிட்டான். நல்ல கவனமாக இருக்கணும். சிம்ரி அது வாட்டுக்கு ஆட விட்டு எவ்வளையோ கூட்டிட்டு வந்துட்டான். டிஸ்கோவில் சேர்ந்துட்டு கடைசியில் செத்தது தான் என்னது மிச்சம். எங்கே போக வேண்டிய ஆளே, எங்கே போக வேண்டியது? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டிய இடம். நீ அங்கே ஜாதிகளோடு கலந்து விட்டாய். விபசாரம் பண்ணக்கூடாது என்ற நீ விபசாரம் செய்து விட்டாய். பரிசுத்தவான்கள் சபையெல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நீ துணிகரமாக நீ பாவம் செய்கிறாய். ஒரு சிலர்லாம் ரொம்ப துணிகரமாயிட்டாங்க. யாருக்கு? பாஸ்டர்யா சொல்லுங்க, போங்க போய் சொல்லுங்க. என்ன தலையை எடுத்துருவாங்களா? தலையை எங்க எடுக்கிறாரு? கர்த்தர் நித்திய ஜீவனை எடுத்துடுறாரு, அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு நீ உலகத்தில் பிரபலமாய் போய்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பற்றி நாங்கள் உன் பின்னாலேயெல்லாம் வர முடியாது. ஜெபம் பண்ணி விட்டுருவோம், தண்ணி தெளிச்சு விட்டா போதும். அது பாட்டு போய் எங்கேயாவது போய் முட்டி மோதி நிற்க வேண்டி. ரொம்ப துணிகரமான பாவங்களுக்கு இடம் கூடாது இருங்க. சபையார் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும்போது சபை கண்களுக்கு முன்பாக துணிஞ்சு போறான். அவர்கள் கண்களுக்கு முன்பாக
ஒரு சிலர்லாம் தவறு செய்கிறாங்க, அது துணிஞ்சிருச்சு. இனிமேல் அது ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் என்னது கரெக்டாகும். இது சிம்ரி. முதலாவது ஆள் யாரு? ஓய்வு நாளில் விறகு பொறுக்குனவன். ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்து. சபையில் ஒரு கூட்டம், சுத்திரிப்பு கூட்டம்னா நீ போய் பாவத்துக்கு நேரத்தை கழிக்காத, கானானுக்கு போய் சேர மாட்ட. மூணாவது எத்திரோ. எத்திரோன்னா யாரு? மோசையினுடைய மாமனார். அவனை ஒரு இடத்துல ரெகுவேல்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல ஓஃபான்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல எத்திரோன்னு என்ன செஞ்சிருக்கு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல ஓஃபா யாருடைய பையன்? எத்திரோட பையன் சொல்லியிருக்கு. ஆனால் யாத்திராமத்தில் பார்க்கும்போது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எத்திரோவுக்கு 7 குமாரத்திகள் தான் சொல்லியிருக்கு. ஆனால் மோசே ஓஃபா என்பவன்கிட்ட பேசும்போது நீ என்னோடு கூட வான்னு தான் சொல்கிறான். அவன் தான் பேசுகிறான், வா. ஆனால் எது எப்படியோ இந்த எத்திரோ நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிது, ஆனால் அவன் அதை பயன்படுத்தலை. இல்லாவிட்ட அந்த ஓஃபா தனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, அதை என்ன செய்யலை, அவன் பயன்படுத்தலை. எத்திரோ ரொம்ப தெய்வீகமான, அவன் மீதியானுடைய ஆசாரியனாக இருந்தாலும் தனக்கு ஒருத்தன் உதவி செஞ்சான்னா நன்றி செலுத்தக்கூடியவன், ரொம்ப நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆள். யாத்திராகமம் துவக்கத்தில் நாம் பார்க்கும்போது அவனுடைய லைஃப், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் எத்திரோனுடைய குமாரத்திகள் தண்ணி காட்டும்படியாக வரும்போது மேய்ப்பர்கள் துரத்துகிறார்கள். மோசே அவர்களுக்கு உதவி செய்து தண்ணீர் காட்டுகிறார். இப்போ அவர்கள் தங்கள் தகப்பனாகிய இந்த இடத்துல ரெகுவேல் இடத்துல அவர்கள் போய் சேருகிறார்கள். அங்கே போய் சேர்ந்தா அவன் கேட்குறான், இவ்வளோ சீக்கிரம் வந்தது என்னன்னு. இல்லை, ஒரு எகிப்தின் எங்களை தப்பு வச்சு எங்களுக்கு ஆடு தண்ணி காட்டிட்டான். உடனே அவன் என்ன சொல்கிறான், அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை என்ன செய்யணுங்க, அழைச்சிட்டு வாங்க. நன்றி மறப்பதே நன்று. மறந்துடக்கூடாது. நன்றியை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மனுஷன் செய்த நன்மைகளையும் மறக்கக்கூடாது, தேவன் செய்த நன்மைகளையும் மறக்கக்கூடாது. அவன் ரொம்ப நன்றி உள்ள, விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன்.